போட்டித் தேர்வு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கணினி இனிய வணக்கம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து காப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டருக்கான ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொண்டு போகிறோம். அதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50+ டெஸ்டஸ் வந்து கொண்டு போகிறாங்க. முக்கியமாக இதில் 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து இடம்பெறுது. ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெடியூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதோடைய மொத்தம் 50 டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதில் முக்கியமாக வந்து பாருங்கள், இப்போ மொதல் டெஸ்ட் வந்து எப்படி கொண்டு போகிறோம்ன்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது நம்மளுடைய எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் வந்து இடம்பெறுவது அவங்களே சோர்ஸாக கொடுத்தது வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமச்சீர் பாட புத்தகங்கள். சரிங்களா? சமச்சீர் பாட புத்தகங்கள் 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் சப் இன்ஸ்பெக்டருக்கான புத்தகம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரே இடத்துல கிடைக்கும். சரிங்களா? ஸோ எஸ்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 காம்போ புக்கு வந்து நம்ம எஸ்ஐக்கு வந்து போட்டிருப்போம். சரிங்களா? அந்த 20 புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திட்டங்களில் இப்போ டெல்லி சுல்தான்கள் எடுத்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள டெல்லி சுல்தான்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு கோர்வையாக இருக்கும். சரிங்களா? ஒரு 20 புக்கு காம்போ வந்து எஸ்ஐ புக் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி இருந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் பாட புத்தகங்கள் எஸ்ஐபே பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு இடம்பெறுவது டிஎன்யூஎஸ்ஆர்பினாலும் சரி, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் சரி, சமச்சீர் பாட புத்தகங்கள் தான் முக்கியமான சோர்ஸ் இடம்பெறுது. சரிங்களா? ஸோ அந்த 6ஆவது முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் சரிங்களா, நீங்கள் இதை எப்படி போய் படிக்கணும், எங்கே போய் டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கணியன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக காப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ச் 22 நாளை சனிக்கிழமை அன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து துவங்கதாக இருக்குது. சரிங்களா? மொத்தம் வந்து 50 டெஸ்டஸ். சரிங்களா? அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இதை பார்க்குறோம். அப்போ முக்கியமாக சோர்ஸ் உங்கள் கையில் இருக்க வேண்டியது 6 முதல் 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் தான். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அதில் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேர் டு ஸ்டடி. சரிங்களா? எங்கே படிப்பது அப்படின்னு சொல்லி அதோட பிடிஎஃப் வந்து வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது ஒன்று. அடுத்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்டஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சரிங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த 140 கேள்விகள் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த 140க்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவோம். இதெல்லாமே ப்ளஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டெஸ்டஸ் சீரீஸோட சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் வந்து புக்கு வாங்குறதுக்கு பதிலாக இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க. 6th to 12th எங்கெங்கே படிக்கணுன்ற அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, அதை வச்சே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் படிக்கணும்னா கண்டிப்பாக வேர் டு ஸ்டடி வச்சுருக்கணும். அதுக்கான ஃபுல் ஷெடியூல் தான் நம்ம இந்த இதில் கொடுத்துருவோம். இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா? உங்கள் வாட்ஸ்அப்புக்கே அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அனுப்பிடுவாங்க. ஸோ ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து இங்கே எழுதிட்டு போயிட்டீங்கன்னா அந்த 2.5 மணி நேர தேர்வுகள் இருக்கும். 140 கொஸ்டின். சரிங்களா? ஸோ அந்த 140 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எப்படி வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையிலே இந்த கேள்விகள் இருக்கும். இன்னொன்று முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ற ஆண்டு தேர்வுகள் நடக்கும்போது 80% நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் புக்குலேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். சரிங்களா? உங்களுக்கு இந்த கணியன் 20 காம்போ புக்கு வந்து வாங்கி படிக்கிறீங்கன்னா அதே இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூலோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து இந்த தேர்வு வந்து நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி 3/25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிழமைனா சனிக்கிழமை. சரிங்களா? ஸோ சனிக்கிழமை வந்து தேர்வு எழுதுறீங்க நாளை. சரிங்களா? அந்த தேர்வுக்கு என்னென்ன பாடத்திட்டங்கள்னு முன்னாடியே கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குழுவிலே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்டங்கள்லாம் இந்த வார தேர்வுகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடத்திட்டங்களில் என்ன எதில் படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடியும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே படிக்கணும்னு தேடி என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாமே விட்டுருவீங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம்னு விட்டுருவீங்க. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பிரேக்கப் பண்ணி
மொத்தமாகவே வந்து ஒரு 50 டெஸ்டஸ் அடங்கிய இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோடைய முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ சனிக்கிழமை நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமைக்கு அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு இந்த இடைவெளி இருக்குது சரிங்களா. ஸோ இந்த சனிக்கிழமையிலேருந்து புதன்கிழமை அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கான நிறைய இடம் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலுக்கு உள்ள இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்காக ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சைட் பை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். ஒவ்வொன்றா 6th ஃபர்ஸ்ட் டேர்மாக அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த இதை பிடிஎஃப் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சனி புதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அடுத்து வந்து புதன்கிழமை இப்படி வந்து தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேர்வுகள் வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்குமானா அப்படின்னா இல்லை கிடையாது சரிங்களா. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஊடால வந்து ரிவிஷன் ஊடாலேயே கொடுத்துட்றாங்க சரிங்களா. ஸோ புக் பேக்கில் இருந்து அதிகபட்ச கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகளை இடம்பெறும் சரிங்களா. அதை ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 6வது மற்றும் 7வது இந்த 2ல புக் பேக்கையும் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அந்த புக் பேக்கை நீங்கள் எங்கேயும் அந்த 6th 7th உள்ள புக் பேக்கை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு சைக்காலஜி இருக்குது சரிங்களா. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணியன் புக்கில் வந்து மேக்ஸ் புக்கில் தான் அதிகபட்சமான கேள்விகள் இடம்பெறுது சரிங்களா. ஏன்னா நிறைய சம்ஸ் அதில் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கனாலே கூட போதுமானது சரிங்களா. எல்லா தேர்வுகளும் யூபிஎஸ்சி லெவல்களில் உள்ள தேர்வுகளில் கூட நீங்கள் அந்த மேக்ஸ் புக்கை வச்சு பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வெரைட்டி சம்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ புக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. இது போக வேர் டு ஸ்டடின்னு நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய டெஸ்ட்டோடைய சிறப்பம்சம் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோமா. அடுத்து பாருங்கள் 6th 7th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க ரிவிஷனுக்கு அப்புறம் 8th புக்கு ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. 8th புக்கில் வந்து அடுத்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இலக்கணம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுகளில் முக்கியமாக வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி போக உங்களுக்கு இலக்கண அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் கொஸ்டின்ஸில் ஒரு 10 கேள்விகள் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த 10 மார்க்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 5 இலக்கண வகைகள் சரிங்களா. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரிங்களா. இந்த 5 வகையான இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே சைட் பை சைடாகவே நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே படிச்சுட்டே வருவீங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலில் அது ஒரு இது. அடுத்து பாருங்கள் 8th சயின்ஸு. அடுத்து பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு 8th முடிச்சதுக்கப்புறம் சோசியல் மற்றும் சயின்ஸ் ரெண்டுமே ஃபுல் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஃபுல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் சரிங்களா. ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 9th பார்த்தீங்கன்னா அடுத்து 9th ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 9th முடிச்சதுக்கு பிறகு ஒரு சயின்ஸு அடுத்து சோசியல் 9th வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ அதனுடைய ஃபுல் புக் பேக்கில் உள்ளது எல்லாத்தையுமே படிச்சிடுறீங்க தேர்வுக்கு. அடுத்து பாருங்கள் 10th போகிறீங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து 11th ஆரம்பிக்கிறீங்க. 11th போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவாக தான் நம்ம படிக்கணும் சரிங்களா. ஏன்னா 11th வந்து மிகப்பெரிய சிலபஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம 6th to 10th நல்லா ஸ்ட்ராங்காக தட்டி படித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக படிக்கணும். அந்த சிலபஸுக்கு தேவையான அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம எடுத்து படித்தா போதும். அதையும் வந்து செலக்டிவாக கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th இதே மாதிரி முடிக்கிறோம். 11th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்ஸ் முடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் இருக்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் படித்தாலும் கண்டிப்பாக என்னது ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் அது கண்டிப்பாக உங்களுடைய அந்த இது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் 12th முடிக்கிறோம். 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த 37 டெஸ்ட்டுக்கு அப்புறம் பிறகு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் சரிங்களா. ஸோ 36க்கு மேலே எல்லாமே உங்களுக்கு அந்த 14 டெஸ்டஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் தான் சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு வந்து அந்த 50 டெஸ்ட் நம்ம சொன்னது எல்லாமே என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. இதில் 140 கேள்வியோடைய பிரேக்கப் மட்டும் சொல்கிறேன். எவ்வளோ அந்த பாடத்திட்டங்கள்லேருந்து அந்த 140 கேள்விகள் வந்து எந்தெந்த பாடங்கள்லேருந்து எவ்வளோன்னு சரிங்களா. இப்போ சயின்ஸ் எடுத்திங்கன்னா அதிகபட்சமாக நம்ம சயின்ஸில் தான் அதிகமான கேள்விகள் இடம்பெறும் சரிங்களா. இதில் வந்து மொத்தம் 40 கேள்விகள் இடம்பெறும். அடுத்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 கேள்விங்க சரிங்களா. அடுத்து ஜாகிரஃபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 15 கேள்வி சரிங்களா. 15 கேள்வி. அது பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு மற்றும் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டையுமே சேர்த்து மொத்தமாக ஒரு 20 கேள்விகள் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்பர் சீக்வன்ஸ் இது வந்து சைக்காலஜி போர்ஷன் சரிங்களா. ஏன்னா சைக்காலஜியில் தான் அதிகமாக நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும். மேக்ஸை பொறுத்தளவு கம்மியான கேள்விகள் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகளும் சரிங்களா.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 கேள்விகளில் 15 கேள்விகள் சரிங்களா, மேக்ஸில் வந்து 15 கேள்விகள். அதே மாதிரி சைக்காலஜி போர்ஷன் நம்பர் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 கேள்விகள், மொத்தம் 140 பிரேக்கப் இருக்குங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரேக்கப் பண்ணி ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் உங்களுக்கு 140 கேள்வி 140 கேள்வி 140 கேள்விகள் இடம்பெறும் சரிங்களா. ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தேர்வுகள் அடிப்படையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு எப்படி படிக்கணுமோ அந்த தேர்வு அடிப்படையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் சரிங்களா. ஒரு 7000த்திற்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளோதான் படித்தாலும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரிங்களா. நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி ஐஏஎஸ் அகாடமிலே வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அனுப்பிடுவாங்க. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வழங்கிடுவாங்க சரிங்களா. ஸோ முக்கியமாக ப்ளஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணுன்ற 6th to 12th வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து தேர்வுகளுக்கு முன்னாடியும் அந்த எந்த பாடத்திட்டத்திலேருந்து கேட்குறாங்களோ அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அனுப்புவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சஸோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கான எண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணினி ஐஏஎஸ் அகாடமியோடைய இந்த டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னா ஸோ அதை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 8754754444 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி 7845454747 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த 50+ டெஸ்டஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இதோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும் சரிங்களா. அதில் வந்து நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலோடைய இது கீழே வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. தேர்வுக்கு வந்ததுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிடணும் சரிங்களா. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த பயத்தை போக்கும் விதமாக நீங்கள் படிக்கிறத டெஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 90 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை என்ன செஞ்சு முடிச்சிடலான்னா இந்த சிலபஸை வந்து 6th to 12th வரைக்கும் உள்ளதை முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ முடிச்சதுக்கு பிறகு இதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க்லேயுமே கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால் வந்து போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் வந்து இப்போயிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மொதல் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, இந்த டெஸ்ட் பேட்சில் இணைஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க. ஸோ எப்போவுமே வந்து கணினி ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு துணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.